நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த எபேசியர் நிருபத்தினுடைய ஒரு பின்னணியை சொல்லி இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எபேசியர் எழுதப்பட்டது, எபேசு சபைக்கு இது எழுதப்பட்டது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலும் இந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இந்த கடிதம் இப்போ நாம வாசிக்கிற கடிதம் பவுலினால் எழுதப்பட்டது. இந்த எபேசு அப்படிங்கிற பட்டணம் இன்றைக்கு துருக்கி தேசம் என்று நம்ம சொல்லுகிற இடத்துல அன்றைக்கு இருந்தது. இது ரோமர்கள் அன்றைக்கு அதிகமான தேசங்களை ஆளுகை செய்வார்கள். அந்த ரோமர்கள் ஆட்சி செய்த நாடுகளில் இருந்த மிகப்பெரிய பட்டணங்கள், முக்கியமான பட்டணங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த முக்கியமான பட்டணங்கள்ல இதுவும் ஒரு பட்டணம். இப்போ இந்தியாவுக்கு முக்கியமான பட்டணம்னா ஒரு 4 இருக்கு. டெல்லி இருக்கு, பாம்பே இருக்கு, கல்கட்டா இருக்கு, சென்னை இருக்கு. அதுபோல ரோமர்களுடைய ஆட்சியில இது ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். இது ஒரு செல்வ செழிப்பான பட்டணம், நிறைய வர்த்தகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அதுல ஒரு பெரிய துறைமுகமும் இருந்துச்சு அவங்களுடைய பிசினஸுக்காக. அது மாத்திரம் இல்ல, பிரயாணத்திற்காகவும் அநேகர் என்ன செய்வாங்கன்னா இந்த எபேசு பட்டணத்திற்கு பிரயாணப்படுவார்கள். அப்ப அங்கிருந்து அங்க டிரான்ஸ்போர்ட் நிறைய இருந்ததுனால அவருடைய போக்குவரத்திற்காகவும் ஜனங்கள் அதை பயன்படுத்தினார்கள். இது ஒரு அரசியல் பட்டணம், கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பட்டணம், விக்கிரக ஆராதனையினால நிறைந்த ஒரு பட்டணம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27, 28 பாருங்க, ஒரு விக்கிரகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மகா தேவியாகிய தியானால்ங்கிற ஒரு விக்கிரகத்திற்கு அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது பிரசித்தி பெற்றது. அந்த கோயில் உலக பிரசித்தி பெற்றது. அன்றைக்கு இருந்த 7 அதிசயம், இன்னைக்கு வேற உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்கு. பண்டைய காலத்தில் 7 அதிசயங்கள், அது ரொம்ப ப்ராப்பரா சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல அந்த 7ல இதுவும் ஒரு இடமாக கருதப்பட்டது. ரோம ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல பல்வேறு நாடுகள்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்திற்கு ஜனங்கள் புனித பயணத்தை மேற்கொள்வார்கள். இந்த கோயிலை பார்த்து இங்க ஆராதனை செய்கிறதற்கு நிறைய தூரங்களில் இருந்து ஜனங்கள் பிரயாசப்பட்டு என்ன செய்வாங்க, பிரயாணப்பட்டு வருவார்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை பார்த்தீங்கன்னா எபேசுல தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது பவுல் இந்த பட்டணத்துக்கு வருகிறார். வாசிங்க. அவர் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தை பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் போகும்போது என்ன சொல்லிட்டு போறான் 21வது வசனத்துல, தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திற்கு நீங்கள் வரும்போது அவருடைய 3வது மிஷனரி பயணத்தில் அவர் என்ன செய்கிறார்னா அந்த இடத்துல 3 வருஷம் அவர்களோடு தங்கி அந்த எபேசியர் பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்கிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அப்போ 3 வருஷம் பவுல் ஒரு பட்டணத்துல நேரத்தை செலவிட்டு இருக்கிறார்னா, 3 வருஷம் பவுல கர்த்தர் ஒரு பட்டணத்துல வச்சிருந்தாருன்னா அந்த பட்டணம் எவ்வளவு முக்கியமான பட்டணம்னு பாருங்க. அவர் அதிக நாட்கள் ஒரு பட்டணத்திலிருந்து ஊழியம் செய்தார் அப்படின்னா அது இந்த எபேசு பட்டணம். அப்ப இந்த எபேசு பட்டணத்திற்காக பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார். அது ரொம்ப, நீங்க அந்த எபேசு நிருபத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எபேசு நிருபம் தான் முழு வேதாகமத்திற்கும் திறவுகோல்னு சொல்ற அளவுக்கு அதுல அதிகமான சத்தியங்கள் நிறைந்த ஒரு நிருபம். நீங்க நிருபங்களை நல்லா வாசிக்க நீங்க விரும்புனீங்கன்னா எபேசு நிருபத்தை ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம நிறைய செய்தியில அதிலிருந்து நாம கொடுத்துருக்கிறோம். அப்போஸ்தலர் 19, 11, 12 வசனங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் பவுலின் கையினால இந்த பட்டணத்துல பயங்கர விசேஷித்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். 12வது வசனத்துல பாருங்க, இந்த இடத்துலதான் இந்த குறிப்பிட்ட அற்புதம் நடக்கிறது. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட
வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பாருங்க, நான் வசனங்களை சொல்லிட்டே வரேன். உங்க பைபிள்ல அந்த வசனங்களை பார்த்துக்கிட்டே வாங்க. 11, 12 வசனங்கள் அங்க சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. 13வது வசனத்துல அங்க ஒரு சிலர் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து வெட்கப்பட்டு போகிறார்கள். 19வது வசனத்துக்கு வரும்போது மாய வித்தைக்காரர் தங்கள் புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிக்கிற சம்பவங்களை நாம பார்க்கிறோம். 20வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் அங்கு என்ன செய்கிறதுனா விருத்தியடைந்து மேற்கொண்டது. அப்படின்னா என்னன்னா, மாய வித்தைகள் தான் இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 3 வருஷங்கள் அங்கிருந்து பேச 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 என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை மேற்கொண்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க இருக்கிற பகுதிகளில் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? ஒரு ஆமீன். எப்போ மேற்கொள்ளும்? வீட்லயே உட்காந்து 3 நேரம் சோறை சாப்பிட்டு நல்லா தூங்கி இங்கே எந்திரிச்சோம்னா அங்க என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? பவுலே என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, 3 வருஷம் ஒரு இடத்துல நம்ம எப்பவுமே கவனிங்களா, ரிசல்ட்டை பார்த்தே பழகிடும். நம்ம எதை தான் பார்த்து பழகிருக்கோம்? ரிசல்ட் எப்போ வரும்னா கடைசியில் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிசல்ட்டு போய் சேரும் போது கிடைக்கும் ஒரு ரிசல்ட். வாழ்க்கை முழுசும் நீங்க படுற பிரயாசத்துக்கு தான் அங்க பலன் கிடைக்குமே தவிர பலன்கள் முந்துவதில்லை. 3 வருஷம் அந்த மனுஷங்க கடந்து படுகிற பிரயாசத்துல என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனத்துக்கு எல்லா வல்லமையும் இருக்குங்க. நீங்க படுகிற பிரயாசத்துல தான் அது என்ன செய்யும்னா, அது மேற்கொள்ளும். நம்முடைய குடும்பத்திற்குள் கர்த்தருடைய வசனம் மேற்கொள்வது, நம்முடைய சபைக்குள்ள கர்த்தருடைய வசனம் மேற்கொள்வது, நாம ஊழியம் செய்கிற கிராமங்கள்ல கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு நம்முடைய பிரயாசம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, வசனம் மேற்கொள்ளுகிற இடத்துல 23வது வசனத்துல ஒரு கலகமும் வருகிறது. அப்போ ஊழியத்துல நமக்கு பாடுகள் இருக்கிறது. ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாக. எபேசு சபையில யூதர்களும் அதிகமாக இருந்தார்கள், புறஜாதிகளும் அதிகமாக இருந்தார்கள். அதனால இவர் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இரு திறத்தாரையும் கர்த்தர் ஒன்றாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் இந்த சபைக்கு பேசுகிறதை நாம பார்க்கிறோம். வாங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் நான் சொல்ல உங்க வேதத்தை நீங்க புரட்டிட்டே வாங்க. இந்த 6 அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க செய்திகளை நான் போறேன். முதல் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 3வது வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் கிறிஸ்துவில் நம்முடைய நிலை. இந்த உலகத்துல நம்முடைய நிலை என்ன நமக்கு தெரியும், நம்முடைய குடும்பத்திற்குள்ள நம்முடைய நிலை என்ன நமக்கு தெரியும். இங்க என்ன எழுதப்படுதுன்னா, கிறிஸ்துவில் நம்முடைய நிலை. 2வது அதிகாரத்தை புரட்டி கொடுங்கள். இங்க கிருபையினால ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார். கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை பேசுகிறார். நமக்கு கிறிஸ்துவில ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத அந்த 2வது அதிகாரத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். 3வது அதிகாரத்துல கிறிஸ்துவின் ரகசியத்தையும் பவுலின் ஜெபமும் அங்கு எழுதப்படுகிறது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிறத 3வது அதிகாரத்தில் எழுதுகிறாரு. அது மாத்திரமல்ல, சபை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எழுதப்படுகிறது. 4வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான வாழ்க்கை, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 11 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பு. நீங்க 4வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த அழைப்பை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தில் அன்பிலும் வெளிச்சத்திலும் ஞானத்திலும் நடக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அன்பு, வெளிச்சம், ஞானம் இவைகளை நடக்கும்படியாக பவுல் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 6வது அதிகாரத்தில் நீங்க வரும்போது கிறிஸ்தவ உறவுகளும் ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்தும் இங்கே எழுதுகிறார். கிறிஸ்தவ உறவுகளை பற்றியும் ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி எழுதுகிறார். இந்த எபேசு நிருபத்தை நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா, முதல் 3 அதிகாரங்கள் கிறிஸ்துவில் நம்முடைய நிலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா எபேசியர் 1, 2, 3 வாசிங்க. எபேசியர் 4, 5, 6
அந்த கிறிஸ்தவன் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்போ இதுக்கு நல்லா கவனிங்களேன், வேதமே நல்லா பேலன்ஸ்டாக தான் இருக்கு, அழகா எழுதியிருக்காங்க. கிறிஸ்து யாரும் என்பதையும் வேதம் தெளிவாக போதிக்கிறது. இந்த கிறிஸ்துவை பின்பற்றவன் வாழ வேண்டிய வாழ்க்கையையும் வேதம் என்ன செய்து தெளிவாக போதிக்கிறது. அப்போ கிறிஸ்து யாருங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நமக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு நிறைய சபைகளில் இந்த முதல் தலைப்பை தான் போதிக்கிறாங்க. கிறிஸ்து யார் என்பதை அதிகமாய் போதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை குறைவாய் போதிக்கப்படுகிறது. அதனால அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சுன்னா அதனுடைய சமநிலையை இழக்கிறது. கிறிஸ்து அன்பா இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்காக மரித்தாரு, கிருபையா ரட்சிக்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. ரைட்டு, கிறிஸ்துவனுடைய நிலை நமக்கு நல்லா தெரியுது. கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியுது. இந்த கிறிஸ்துவை நான் எப்படி பின்பற்ற வேண்டும், ஒரு கிறிஸ்தவனாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், அதுதான் 4-5 அதிகாரங்கள் நமக்கு போதிக்கிறது. முதல்ல வாசித்த வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. முதல் 3 வசனங்களை பாருங்களேன். அங்க அக்கிரமங்களினாலும், முதல் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப எபேசியர் முதல்ல எப்படி இருந்தாங்க? விக்கிரக ஆராதனையில மரித்து கிடந்தார்கள். மாய வித்தை, அதுதான் அவ்வளோ பேஸ்மெண்ட் அவங்களுக்கு போட்டோம். மாய வித்தைகள் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? மரித்து போயிருந்த நிலையில இருந்த உங்களை என்ன செஞ்சிட்டார்னா அவர் உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். 7வது வசனத்துக்கு வரும்போது உங்களை உன்னதங்கள்ல என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். 8வது வசனத்துல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சித்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு செய்திருக்கிறார்? அதுக்கு தான் 10வது வசனம் பதில் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகள் நிறைந்த புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுவரைக்கும் என்னென்னமோ வாழ்க்கை வாழ்ந்த இந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்னா நற்கிரியைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஏதாவது சொல்லுங்க, செய்கையாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த செய்கையாக இருக்கிறோம் என்பது தேவனுடைய உயர்தரமான ஒரு சிருஷ்டிப்பு, சிறப்பான ஒரு சிருஷ்டிப்பு. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் எப்படி வடிவமைச்சிருக்கிறார்னா இந்த ரட்சிக்கப்பட்டவன் எப்படி மாறிடுவான்னா நற்கிரியைகளை செய்கிறவனாய் மாறிவிடுவோம். அப்போ இதை தான் அது தேவனுடைய செய்கைன்னு சொல்லுது. தேவனுடைய செய்கைன்னா என்னன்னா அந்த ரட்சிப்பு உங்களுக்குள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. 2வது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நற்கிரியைகள் என்றால் என்ன? நற்கிரியைகள் என்றால் என்ன? நற்கிரியைகள் என்பது தேவனை பிரியப்படுத்துகிற மற்றும் மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியை. இது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நற்கிரியைகள் என்பது இது தேவனை பிரியப்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்லை, மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள். ரட்சிக்கப்படாத ஒருத்தன் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் ரட்சிக்கப்பட்டவன் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்படாத வாழ்கிற வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்டவன் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அந்த இருதயம் மாற்ற இருதயத்தில் வருகிறது, அது செயல்களில் வெளிப்படுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆமீனே சொல்ல மாட்டீங்க. ஆனால் நான் 11 மணி வரைக்கும் செய்தி கொடுத்து தான் முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நீங்கள் சொல்றீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கவே படலை, இவன் நரகம் போயிடுவான்னு நீங்கள் சொல்றீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரலோகம் போகிற உங்களுக்கும் நரகத்துக்கு போயிடுவான்னு நீங்கள் சொல்கிற அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னா அப்போ நாம் எங்கே ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு பிரச்சனை வரும்போது அவனும் அப்படி தான் அதை டீல் பண்ணுவான், நானும் அப்படி தான் அதை டீல் பண்ணுவேன்னா அப்போ எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் வீட்டிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, என் வீட்டிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. 2 சத்தமும் ஒரே சத்தமாக இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு என்ன அடையாளம்? தெரியும் எனக்கு. ஆமீனே சொல்ல மாட்டேங்குது தெரியும்.
செய்தி பயங்கரமாக உள்ளே போய் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அப்படியே ஒரு வாரம் முழுசும் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் இருந்து வெளியில் வர சத்தத்துக்கும் பக்கத்து வீட்டிலேருந்து வெளியில் வர சத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அங்கே ஓடுற சீரியல் இங்கேயும் ஓடும், அங்கே ஓடுற படம் இங்கேயும் ஓடி, அங்கே ஓடுற பாட்டி இங்கேயும் ஓடணும்னா நான் ரசிக்கப்பட்டவனா ரசிக்கப்படாதவனாங்கிறத யாரும் முடிவு பண்ணுங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ரட்சிப்பு என்பது என்ன செய்கிறதுனா ஒரு மனிதனை மாற்றுகிறது. அது எங்க வேலை செய்யுதுன்னா கிரியைகளில் அது என்ன செய்கிறதுனா வேலை செய்கிறது. நற்கிரியைகள், நல்ல கிரியைகள். நல்ல அப்படிங்கிறது இந்த கிரேக்க வார்த்தையில் சிறந்த, பயனுள்ள, இல்லைன்னா சரியான அர்த்தம். சிறந்த கிரியைகள், பயனுள்ள கிரியைகள், சரியான கிரியைகள். இந்த கிரியைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரீக்ல என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னா செயல்கள், பணிவிடை, இது ஒருவருடைய தன்மையிலிருந்து வெளிப்படுகிற செயல். கிரீக்ல அந்த கிரியை என்பது சரியான அர்த்தம் என்னன்னா ஒருத்தருடைய தன்மையிலிருந்து அது வெளிப்படுவது. நல்லா கவனிங்க, நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது உங்களுடைய தன்மையை காண்பிக்கும். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் நற்கிரியைகளை செய்யறான்னா என்ன அர்த்தம்னா அந்த ரட்சிக்கப்பட்ட தன்மையிலிருந்து அவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்ப நற்கிரியை என்ன செய்யணும்னா அது பிதாவை மகிமைப்படுத்தும். நீங்க ஒண்ணு செய்றீங்கன்னா அது யாரை மகிமைப்படுத்தணும்? ரட்சிக்கப்பட்டவன் வாழ்க்கை யாரை மகிமைப்படுத்தணும்? பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பிதா எவைகளில் மகிமைப்படுவார் சொல்லுங்க. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சா பிதா என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ரைட்டு. அப்ப என்ன செஞ்சா பிதா மகிமைப்படுவார்? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க எங்க வீட்டுல உட்காந்து அதுதான் என்ன ஸ்தோத்திர பலிகள் அவர் என்ன செய்ய போறாரு? நீங்க என்ன செய்யணும்னா பிதா எவைகளில் மகிமைப்படுகிறார் என்பதை இந்த வேதத்தை எடுத்து போராட்டம். இந்த வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? நீங்க புரட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ஜனங்கிட்ட செய்ய சொன்னார், எதெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அவர் செய்த போது எப்படி அவருடைய நாமம் மகிமைப்படுச்சு, அதை செய்த போது இவங்களை எப்படியெல்லாம் அவர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தாரு. கவனிங்க, பிதா பொதுவில் ஒரு சில காரியங்களில் மகிமைப்படுகிறார். சபையா ஒரு சில விஷயங்களை செய்யும் போது சபையில் அவர் என்ன செய்தார்? மகிமைப்படுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் போது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். அப்ப நம்ம பொதுவில் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் அறிய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்களை அறிய வேண்டும். நற்கிரியை பிதா மகிமைப்படுவது, வெளிச்சம் அது நம்முடைய ரட்சிப்பில் இருக்கிறது. பிரகாசிக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, பிரகாசிக்கட்டும். இந்த நற்கிரியை பிரகாசிக்கட்டும்ங்கிறத ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். அவரே அதை செய்கிறார். 6ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க போனீங்கன்னா ஒரு நற்கிரியையை எப்படி செய்யும்? வலது கை கொடுக்கறத இடது கை. அப்போ பிரகாசிக்க கடவுதுன்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா என்னுடைய பிரஸ்தாபத்திற்காக நான் என்ன செய்யக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. இது வெளியிலேயே வரக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான் நான் அதை என்ன செய்யணும்? நான் செய்யணும். ஆனா தேவன் என்னை பிரகாசிக்கிறார். அந்த வித்தியாசம் 3 இலையில தான் இருக்கு. நான் ஒண்ணு செய்யறது 4 பேருக்கு தெரிஞ்சு செய்யணும்னு செஞ்சா அதுல பிதா மகிமைப்பட மாட்டேன். நான் செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாது. இதுல என்ன செய்யணும்? பிதா மகிமைப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் வெளியில தான் வரும். ஏன்னா அதுவும் பிரகாசம் தான். ஆனா அதுல தேவன் மகிமைப்படுவார். அப்போ என் பிரஸ்தாபத்துக்காக நான் செய்கிறதுல தேவன் மகிமைப்படுகிறது இல்லை. நான் சுய புகழை தேடுகிறேன். நான் ரகசியத்தில் அதை செய்யும் போது அது வெளியில தான் வரப்போகுது. ஆனா அதுல என்ன செய்யும்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ எவைகளெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறார், எப்படியெல்லாம் மகிமைப்படுகிறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை சொல்லிதான் நீ செய்தியை முடிக்க போகிறேன். முதல்ல கவனிங்க, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை தான் வேதம் நற்கிரியை என்று சொல்கிறது. திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒன்று செய்வீங்கள அந்த அந்த செய்கைகள் தான் என்ன செய்கைகள்னா நல்ல செய்கைகள். அந்த நல்ல செய்கைகளை தான் வேதத்தில் நற்கிரியைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம பார்க்கிறோம்.
அப்ப நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அது எதுல போய் முடியும்னா நல்ல செயல்கள்ல போய் முடியும். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல அந்த நற்கிரியைகள்ல முதல் இடம் பிடிக்கிறதே எதுதான் பிடிக்குதுன்னா கீழ்ப்படிதல் தான் பிடிக்கிறது. ரெண்டாவது இதோடு விசுவாசமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் நான் உதாரணங்கள் சொல்லுவேன், அப்ப நீங்க புரிந்து கொள்வீங்க. விசுவாசத்தோடு செய்வது, முதல்ல கீழ்ப்படிதலோடு செய்யப்படுவது, ரெண்டாவது விசுவாசத்தோடு செய்யப்படுவது, மூன்றாவது இதுல யார் லிங்க் ஆகுறான்னா பரிசுத்த ஆவியானவர் லிங்க் ஆகுறாரு. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாம் செயல்படும் போது, நீங்க உங்க மாம்ச பலத்துல ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பிதா என்ன செய்ய முடியாது, மகிமைப்பட முடியாது. ஆனா அதற்கு ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்னா பலப்படுத்துகிறார். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா, பிறரை மன்னிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார், பிறரை நேசிக்கும் போது மகிமைப்படுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மகிமைப்படுகிறார், பெற்றோரை பெரியவர்களை கனம் பண்ணும் போது மகிமைப்படுறாரு. எப்படிலாம் மகிமைப்படுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வேதத்தை ஆதியாமத்துக்கு புரட்டி கொடுங்க. 3ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்போது தேவன் இவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதிகாரத்தை புரட்டி வச்சுக்கிட்டு என்ன பாருங்க, தேவன் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப என்ன ஆகி போச்சு, அங்க என்ன ஆயிடுச்சு, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. முடிஞ்சு போச்சா? இவங்களுடைய விளைவை தான் நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக எங்க கீழ்ப்படிதல் இல்லையோ அங்க தேவ மகிமை போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல் இல்லை, தேவ மகிமை இல்லை. நீங்க கீழ்ப்படியதான் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னா தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். அப்படியே வேதத்தை புரட்டுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இங்க தேவன் இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்த மாதிரி இவனுக்கு என்ன செய்கிறார், ஒரு வேலையை கொடுக்குறார். ஆதாமுக்கு கொடுத்த வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது பிரமாணம் இங்கே தான் ஆரம்பிச்சுது. 2 வசனத்துல தான் பைபிளே ஆரம்பிச்சு. இதெல்லாம் நீ சாப்பிடலாம், இதை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்போ இதில் ஆரம்பிச்சது நோவாவுக்கு என்ன வேலை கொடுக்குறாருன்னா ஒரு பெரிய வேலையை செய்கிற ஒரு பெரிய வேலையை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து. நல்லா கவனிங்க, இந்த கீழ்ப்படிதலில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த கீழ்ப்படிதல் எதுல போய் முடியுதுன்னா நல்ல செய்கையில் போய் முடிகிறது, நற்கிரியைகளில் போய் முடிகிறது, நல்ல விளைவுகளை கொடுக்கிறது. என்ன விளைவுனா அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். எந்த தண்ணீர உலகம் அழிஞ்சிச்சோ அதே தண்ணீரில் இந்த உலகம் காக்கப்படுது. அப்போ அதுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. எல்லாம் அதில் அழிய போகுது. அதே தண்ணியில இருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யுது, ஒரு குடும்பம் ஒரு 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 கூட்ட ஜனம் அந்த அழிவில் போகுது. கீழ்ப்படிந்த ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன செய்யுதுன்னா ரட்சிப்புங்கிற வேலையில் மிதந்து கொண்டு. அப்போ எங்கெல்லாம் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அங்கெல்லாம் தேவன் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். எங்கெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அதெல்லாம் நல்ல செய்கைகளாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்படியே வாங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வரும்போது இன்னும் தேவன் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு வேலையை செய்யறான். நோவா என்ன வேலை செஞ்சாரு சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க பக்கத்துல. கொடுத்த வேலையை செஞ்சா மகிமை கொடுப்பாரு, கொடுக்காத வேலையை செஞ்சா எழுதி நிற்பாரு. யோனா என்ன வேலை பார்த்தாரு, அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதே தான் இங்கேயும். இவங்க எதுக்கு செய்யறாங்க, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள். யாருக்கு பேரு, அப்ப தேவன் கொடுக்காத ஒண்ணு நீங்க செய்வீங்க. எதுக்கு செய்வீங்கன்னா உங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அதை நீங்க செய்வீர்கள். தேவன் அதை எதிர்த்து கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ எனக்கு பேரே வரக்கூடாதா, என் பேர்லாம் வெளியிலேயே தெரியக்கூடாதா, நாங்களாம் ஒரு ஆளா என்ன செய்யக்கூடாதா, வரக்கூடாதா? 12வது அதிகாரத்தில் அதுக்கு பதில் ஆபிரகாம் வாழ்க்கை ஆதியாகமம் 12 1, 2, 3 இவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். நோவாவுக்கு ஒரு வேலையை கொடுத்த மாதிரி இவனுக்கு ஒரு வேலை. என்ன வேலை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது வசனத்துல சொல்றாரு,
உன் பெயரை பெருமைப்படுத்துவார். அப்போ நல்லா கவனிங்களேன், நம்ம பேர் பிரஸ்தாபத்திற்காக ஒன்றை செய்யணும்னு நினைச்சாரே இருக்கிறார். அவர் சொல்றதை நாம செய்யும் போது அவர் நம் பெயரை பெருமைப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனத்துக்கு வரும்போது வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படுகிறான். தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, தேவ திட்டத்தில் தேவனும் மகிமைப்படுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவ திட்டத்தில் தேவனும் மகிமைப்படுகிறார், நம்முடைய பெயரையும் பெருமைப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, நாம நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஒன்று செய்வது அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சு நாம் ஒன்று செய்யும் போது அவரும் மகிமைப்படுத்துகிறார், நம்முடைய பெயரையும் பெருமைப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். அப்படியே வாங்க ஈசாக்கு வாழ்க்கை 26ஆம் அதிகாரம் 2-3 வசனம். உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. 4-5 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை குறித்து தேவன் ஈசாக்கு கிட்ட பேசுறார். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் எப்படியெல்லாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு ஈசாக்கு கிட்ட பேசுறார். அப்ப ஈசாக்கு எது தெரியல? தன்னுடைய தகப்பன் எப்படி தேவனை பின்பற்றினாங்கிறது கூட ஈசாக்கு தெரியும். இதை கூட ஆண்டவர் தான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டார். அதனால நான் என்ன செய்ய போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். 5வது வசனத்துல சொல்றார், நான் உன் சந்ததியை. அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நல்லா கவனிங்க, ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உனக்கு உன் மேல ஒரு ஆசீர்வாதம். அது எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நீ கீழ்ப்படியும் போது ரிலீஸ் ஆகும். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சா நீயும் கீழ்ப்படி. நான் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது மாதிரி உன்னையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவேன். இதே நிலையில தான் நீங்களும் நாள் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களே ஈசாக்கு தான். என்ன ஈசாக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையில கீழ்ப்படிஞ்சதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நாம சுதந்திரவாளி. கரெக்டா? இப்ப நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது முதல்ல இயேசு கீழ்ப்படிந்ததுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். 2வது நாம் கீழ்ப்படிவதற்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அதான் 4வது 5வது வசனத்தில் அவர் சொல்றாரு. 6வது வசனத்தில் ஈசாக்கு கீழ்ப்படுகிறார். 12வது வசனத்தில் கர்த்தர் அந்த மனிதனை 100 திணையாக ஆசீர்வதித்தார். அப்போ நீங்க கீழ்ப்படியும் போது ஒரு பக்கம் தேவன் மகிமைப்படுகிறார், இன்னொரு பக்கம் அது நற்கிரியையாய் மாறுகிறது. உங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். 3வது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நற்கிரியைகளின் அம்சங்கள். நற்கிரியைகளின் அம்சங்கள் அப்படின்னா பண்புகள் இல்லைன்னா சிறப்புகள். அதுல 3வது தலைப்புல முதல் காரியம் என்னன்னா ரட்சிப்பின் விளைவு. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பின் விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்டதின் விளைவில் இருந்து புறப்படுகிற நற்கிரியை. நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, அந்த ரட்சிப்பிலிருந்து ஒரு வெளிப்படுகிற செயல், அந்த ரட்சிப்பிலிருந்து வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை, அது என்ன வேணா இருக்கலாம். அந்த ரட்சிப்பிலிருந்து வெளிப்படுகிற வாழ்க்கையில ஒரு கிரியை வருதுல, அதை தான் இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னா நற்கிரியைகள் என்று சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், நற்கிரியை செய்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படுகிறது இல்லை. எபேசியர் 2:8-10 பலமுறை நான் பேசியிருக்கேன். நற்கிரியை கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நற்கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படலை, ஆனால் நம்ம நற்கிரியைகளை செய்யும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ராமே சொல்லுங்க. அப்போ இந்த நற்கிரியை என்பது ரட்சிப்பின் வேர் அல்ல, நற்கிரியை என்பது ரட்சிப்பின் கனி. திரும்பவும் சொல்றேன், நற்கிரியை என்பது ரட்சிப்பின்
ஆணி வேறு கிடையாது. ரட்சிப்பினுடைய ஆணி வேறு வந்து கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவது. அப்ப இந்த நற்கிரியை என்பது ரட்சிப்பின் பலனாக இருக்கிறது. தேவன் முதல்ல பாவியினுடைய இருதயத்தை மாற்றுகிறார். அந்த அந்த இருதயத்தில் வருகிற மாற்றம் என்ன செய்கிறதுனா வாழ்க்கையில் வெளிப்படுது. ஆண்டவர் உள்ள கரெக்ஷனை கொண்டு வராரு. அது எங்கே பிரதிபலிக்கிறதுனா வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. லூக்கா 19:1-11 சகேய வாழ்க்கை இயேசு சந்திச்சிட்டாரு. அவனுடைய கிரியைகள் மாறிடுச்சு. இதை தான் வேத நற்கிரியைகள் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு அமைப்பு. அடுத்த தலைப்புக்கு போயிடும். இருதயத்தை மாற்றிட்டாரு. அவன் செய்கிறது பூரா உள்டாவாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இதை தான் வேதம் என்ன சொல்லுது, இது வரைக்கும் ஏழைகள்கிட்ட அநியாயமாக டேக்ஸ் வாங்கியாச்சு. இது வரைக்கும் ஏழைகள்கிட்ட என்ன செஞ்சாச்சு, அநியாயமாக டேக்ஸ் வாங்கியாச்சு. இப்போ இயேசு வந்து அவனை ரசித்துட்டார். வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, அவன் இருதயத்தை மாற்றியாச்சு. இப்போ வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா, நான் எதெல்லாம் அதிகமாக வாங்கினா நாளைக்கு என்ன செஞ்சுறேன். அப்போ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேணா நான் வசூல் பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படி இல்லைங்க, நான் இதெல்லாம் அநியாயமாக என்ன செஞ்சுட்டேன், வாங்கிட்டேன், நாளத்துலேயே என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். இது நற்கிரியை. இதை தேவன் நல்கி. இளையகுமாரன் வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்றான், திரும்பி வரான், மனம் திரும்புவது உள்ள வருது. விளைவு என்ன, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பிதாவுக்கு முன்பாக அங்கு ஒரு களி கூடுதல் என்ன செய்கிறது, உண்டாகுது. இந்த 3ஆம் தலைப்பில் 2வது, நீங்க 3ஆம் தலைப்பு தான் பேசி முடிக்க போகுது. நற்கிரியைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வந்துடலாமா? எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம், நாம எதை செய்யணுங்கிறத அவர் முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டார். புரிஞ்சவங்க ராமே சொல்லுவாங்க. அப்ப இங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய இஷ்டத்தின்படியான வாழ்க்கை இல்ல. அவர் என்ன செய்கிறார்னா நிர்ணயிக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்யணுங்கிறத தேவன் நிர்ணயிக்கிறார். ஆபிரகாம் எந்த ஊர்ல போய் வாழணுங்கிறத தேவன் நிர்ணயிக்கிறார். ஈசாக்கு எந்த ஊர்ல போய் வாழணுங்கிறத தேவன் நிர்ணயிக்கிறார். மோசே என்ன செய்யணும்னு அப்படிங்கிறத யார் நிர்ணயிக்கிறது, தேவன் நிர்ணயிக்கிறார். ஆக்சுவலி இவன் வந்து பிறந்தப்பவே செத்துருக்கு. பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களே கொண்டு போய் நைல் நதியில வீசிருக்கு, தண்ணியில கொண்டு போய் போட்டுருக்காங்க. யார் காப்பாத்துறது, கர்த்தர் காப்பாற்றுறாரு. எதுக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். மோசையை வந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு அவர் காப்பாற்றி விடல. அவர் வச்சிருக்காருன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிருக்காருன்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை அவரே நிர்ணயிக்கிற தேவனாக இருக்கிறார். மோசையை தண்ணியிலிருந்து காப்பாற்றி 80 வருஷம் கழிச்சு வந்து முச்செடியில தரிசனமாகி பேசுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது எப்போ வேணா வந்து பேசுறேன். அது 40 வயசுல பேசினாலும் சரி, 60 வயசுல பேசினாலும் சரி, எந்த வயசுல அவர் வந்து பேசினாலும் அவர் சொல்றதை செய்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கோம். அப்ப 80 வருஷம் விட்டார். அவரும் அரண்மனையில 40 வருஷம் புறப்படுறாரு. வனாந்திரத்துல போய் மாமனார் ஆட்டையும் 40 வருஷம் மேய்ச்சி தான் பார்க்குறாரு. ரெண்டும் என்ன செய்யல, எந்த வேலையும் நடக்கல. கர்த்தர் கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் முன்பாக தேவன் என்ன செய்கிறார், இவனை ஒரு மிகப்பெரிய மனிதனாக எகிப்தியரின் கண்களுக்கு மோசே பெரியவர், பார்வோனின் கண்களுக்கு மோசே பெரியவர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு மோசே பெரியவர். இதுவரை புரியும் சொல்லுவாங்க. தாவீத தேவன் ராஜாவாக நிர்ணயம் பண்றார். அவனுடைய இளம் இவர் வந்து பேசுறார், ஆவியானவர் வந்து பேசுறாரு. பார்த்தா ஒரு பெரிய வேலை என்ன செய்ய போகுது, ஒரு நாட்டையே பிடிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா கொடுத்த வேலை என்ன வேலை, ஒரே ஒருத்தனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி ஞான ஸ்நானத்தின வழி நடத்தணும். இதுக்கு யாரெல்லாம் வந்து பேசுறது, தூதன் வந்து பேசுறான், ஆவியானவர் வந்து பேசுறாரு, ரதத்தினோட போய் சேர்ந்துக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன்,
அவன் வந்து உங்களுக்கு ஒரு மனிதனாய் தெரியணும். அந்த ஒரு மனிதன் மூலமா எத்தியோப்பியா தேசத்துக்குள் சுவிசேஷம் போகும். நம்ம பார்வைக்கு இந்த ஒண்ணு என்னைக்குமே அர்த்தம் தான். ஒருத்தர் வந்தா நம்ம ஜெப கூட்டம் நடத்துவோமா? ஒரே ஒருத்தர். அதான் சொல்றேன், எத்தியோப்பியால வந்தது சிங்கம். அது போய் ஒரு நாட்டையே வேட்டையாட போகுது. ஆண்டவர் ஒரு பொன்னவாயனை தேடி போறாரு, ஒரு லேகியோனால பிடிக்கப்பட்டவனை தேடி கடல் தாண்டி போறாரு. ஆக்சுவலா அது வந்து புறஜாதியாருடைய தேசம். அதனால தான் அங்கே பனி மேய்க்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கணும். புறஜாதியாருடைய தேசத்துக்கு தேசனர் தனியாக போயிருப்பாரு. இவரோட எவ்வளோ பழகு போச்சா நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வேலையை முடிச்சுட்டு எல்லாம் போவாங்கன்ட்டாங்க, திரும்பி வந்துட்டார். கூட போனவங்களாம் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன எப்படி நடத்துறாரு. உங்களுக்கு தெரியுமா? ஏசுனார் போனார், ஒருத்தனை மாத்திரம் என்ன செஞ்சுட்டாரு, விடுதலை கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் அவன் போய் தெக்கப்போலி நாடு முடிச்சு ஏசுவாங்க. தெக்கப்போலினா 10 பட்டணங்கள் நடத்தும். ஒரே ஆள் இறங்கி உங்களுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அவன் 10 பட்டணத்துக்கு இயேசுவை சொல்றவனா இருக்கும். நீங்கள் போக முடியாத சந்துக்குள்ளெல்லாம் அவன் என்ன செய்வான்? ஆமாம், அவனுக்கு எல்லா சந்திலும் சொந்தக்காரன் இருப்பானா இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? நம்மளும் ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான் ஊருக்குள்ளேயே. ஒரு தடவை நாங்கள் இந்த 2012-13 நினைக்கிறேன், ஆண்டவர் அந்த நாட்டில் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாங்க. அந்த நாட்டில் ஒரு அதிக வறட்சி இருந்துச்சு. எல்லா மாவட்டங்களையும் டேம்களில் போய் ஜெபி அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாடு அப்போ ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நான் வந்து பெரிய குளத்தில் இருந்தேன் நினைக்கிறேன். அப்போல்லாம் கையில் காசு இருக்காது. ஆனால் ஆண்டவர் டேம்கள்லாம் போய் ஜெபிங்கார். ஒவ்வொரு டேமுக்கும் நம்ம என்ன செய்யணும்? தமிழ்நாடு முழுசாக ரவுண்ட் அடிக்கணும். அங்கேருந்து ஒரு தடவை கிருஷ்ணகிரியை தாண்டி அங்கே ஒரு கேரளம் கேஎஸ் அணையா ஏதோ ஒன்று அங்கே, அப்புறம் அங்கேருந்து இங்கே மதுரை, அங்கேருந்து பொள்ளாச்சி மேலே, இப்படிலாம் டேம்களில் போய் ஜெபிக்கிறதுக்கு போகணும். அங்கே யாரையாவது ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு இங்கேருந்து போய் அவங்கள கூப்பிட்டு போய் பழனிக்கு ஒரு டேமுக்கு ஜெபிக்க போனோம். அந்த டேமுக்கு வந்து அங்கே இருக்கிற பஸ்ஸு டிரைவர் கண்டக்டருக்கே வழி தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு ரூட்டு. அங்கே இருக்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, நானே அந்த டேமுக்கு போனது இல்லைங்கிறார். அவர் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போய் என்ன செஞ்சோம்? ஜெபிச்சேன். அதே மாதிரி இங்கே தேனியிலிருந்து உள்ள சொர்ணமுகியா ஏதோ ஒரு டேம், பேரெல்லாம் மறந்து பேசுகிறேன். அதுக்கு ஜெபிக்க போகும்போது லோக்கலில் ஒரு ஊழியர் எங்களோட வராரு. அந்த டேமுக்குலாம் நீங்கள் தனியாக போகவே முடியாது. சின்ன சின்ன ரோடு, அப்புறம் சந்துங்க, அப்புறம் அந்த மண் ரோடு. அந்த அவர் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இடையிடையே சவுண்டு வரும். யார் பாது? மாமா நான் தான், மாப்பிள்ளை நான். இப்போ மாமாவும் மாப்பிள்ளையும் நம்மளோட வராமல் என்ன செய்ய முடியாது? அந்த டேமில் போய் நம்ம ஜெபிக்க முடியாது. கொஞ்சம் வராங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மால் போக முடியாத இடங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை செய்யணும்னு பிளான் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு நபரை உங்களை கொண்டு என்ன செய்வார்? ரெடி பண்ணுவார். அந்த கணக்கெல்லாம் கர்த்தர் உங்களுடைய கணக்கில் வைப்பார். ஆமீன் சொல்லுங்க. இவன் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. அப்போஸ்தலர் 8:28 ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணுறான். பிரயாணத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் கேளுங்க. பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுறீங்க? என்ன சொன்னாங்க பக்கத்தில்? பிலிப்பியர் 2:12-13-14 வேதம் சொல்கிறது, தேவனே விருப்பத்தையும் செய்கையும் தேவனே விருப்பத்தை உங்களுக்குள்ள போட்டு அதை செய்கையா வெளியில கொண்டு வருவாரு. அதை தான் வேதம் என்ன சொல்றதுன்னா நற்கிரியை என்று சொல்லுகிறது. அதை நீங்கள் செய்யும் போது வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுவார். 3வது நற்கிரியைகளுடைய தன்மைகள். 3வது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நற்கிரியைகளுக்கு தேவையான கனிகளை இல்லைன்னா தன்மையை நம்மில் உண்டு பண்ணுறார். நீங்கள் நல்ல கிரியைகளை செய்கிறவருக்கு அவர் என்ன செய்கிறார்னா, உங்களுக்குள்ள நல்ல தன்மைகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்னா விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த தேவன் என்ன செய்கிறார்னா ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ள
கனிகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நல்லா கவனிக்கல. ஆவியானவர் என்னென்ன கனிகளை உள்ள கொண்டு வர்றார்? கலாத்தியர் 5:20, 21, 22 நமக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி தான், எல்லாரும் வாசிப்போம். ஆவியின் கனி என்னெல்லாம் கொண்டு வருது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, அன்பு. இப்போ உங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன், அன்பு இல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்க? எல்லா கண்ணா அப்படியே ஊருங்க. சொல்லுங்க, அன்பு. அன்பு இல்லாம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் என்ன செய்யறாருன்னா, ஆவியானவர் அந்த தன்மைகளை நமக்கு இந்த ஆவியின் கனி உள்ள வேலை செய்யும் போது, அந்த கனிகளை நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யலாம்? அவைகள் நற்கிரியைகளாய் மாறும். அப்ப தேவன் கட்டளைகளை கொடுக்குறாரு, ஆவியானவர் நம்ம கூட நின்று அவைகளை நிறைவேற்றுகிறதற்கு நம்மை பலப்படுத்துகிறோம். தேவையான பலன்களை உண்டு கொண்டுகிறோம், கனிகளை உண்டு கொண்டுகிறோம். எந்த இடத்துல பேசணுமோ பேசுவார், எந்த இடத்துல பலப்படுத்தணுமோ நம்மை பலப்படுத்துவார். அப்போ இந்த ஆவியானவருடைய பலத்தினால நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அன்பு உங்களுக்குள் வருகிறது, உங்கள் கிரியைகள் அன்புள்ள கிரியைகளாய் மாறுது. அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா முறுமுறுப்பு இல்லாம செய்வீங்க, வாக்குவாதம் இல்லாம, அன்பு இல்லாம ஒண்ணு செஞ்சீங்கன்னா அங்க என்ன வந்துடும்? சொல்லுங்க, பிரச்சனை வந்துடும். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அங்க போட்டிருக்கு சந்தோஷம். நீங்க செய்கிற நற்கிரியைகளை எப்படி செய்வீங்க? வருத்தம் இல்லாம செய்வீங்க, சந்தோஷத்தோட செய்வீங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு? நற்கிரியை உங்க செயல்கள் எப்படி இருக்கும்? ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா சமாதானமா செஞ்சுப்பீங்க. அப்படிதான் அங்க எல்லாமே. அப்போ ஆவியானவர் இதற்கு நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான்காவது, இந்த நற்கிரியைகள். நற்கிரியைகளினால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 9:36 வசனம். தொட்டால் அம்மா நிறைய நற்கிரியைகளை செஞ்சுட்டு செத்து போச்சு. செத்து போனதை பேதுரு ஆள் விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அங்கே சுற்றி இருந்த கிழவிங்கலாம் என்ன பண்ணுது? இந்த அம்மா எனக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? தச்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தாரு, பரவாயில்ல, இந்த அம்மா கூட ஒரு 10 வருஷம் இருந்துச்சுன்னா இன்னொரு 100 ட்ரெஸ்ஸை தைச்சு போடும் பாவம்ட்டு பேதுரு அந்த அம்மா உயிரோட எழுப்பி விட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே நம்முடைய காட்சி அப்படியே கொண்டு வரணும். 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அடக்காராலையில் வந்து நல்ல வேலை இப்போ மாதிரி போனார். இருந்திருந்தா இன்னும் 10 பேர் ட்ரெஸ்ஸை கேட்டிருப்பாம்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க, யாராவது தயவு செஞ்சு ஜெபிச்சு வர கொஞ்சம் எழுப்பி போடுங்க, இருந்தா நல்லதை செய்வார். கொஞ்சம் ஒரு நம்முடைய அடக்காலம் அப்படி இருக்கும். இந்த இன்னும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்க. இதை தான் நற்கிரியைகள் உள்ள அந்த ரட்சிப்பு போகும்போது ஜனங்களுக்கு பயனுள்ள கிரியைகள். தீத்து 3:8 தீத்து 3:8 பவுல் அழகா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். தீத்து 3:8 கரெக்ட் தான் வாசி. நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவை. எதை போதிக்கணுமா பாருங்க? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். நான் இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி ஜனங்களுக்கு நீ போதி. இவைகள் நன்மை மனுஷருக்கு பிரயோஜனம். புரிஞ்சவரான்னு சொல்லுவாங்க. கடைசியா ஏற்கனவே வாசித்த வசனம் முடிக்கும். நற்கிரியைகளினால் தேவன் மகிமைப்படுகிறார். ஏற்கனவே நம்ம வாசித்து 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு நற்கிரியை நாம செய்யும் போது அதில் பிதா மகிமைப்படுகிறவர்களாக இருக்கிறார். வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம். நாம் செய்கிற அது என்ன வேணா இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், அனுதின வாழ்க்கையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், நடக்கையாக இருக்கட்டும், இவைகளில் தேவன் மகிமைப்படுகிறார். தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் நற்கிரியைகளை செய்து
தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.